சுதர்சனன் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆண்டு விழாவிற்கு என்னை அழைத்தமைக்கு கல்வியின் தாளாளர் ஐயா சுப்பிரமணியன் அவர்களுக்கு என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். மற்றும் செயலாளர் வெங்கட் அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த மாலை வணக்கம். மற்றும் நிர்வாக இயக்குனர் பத்மபிரியா அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் கல்லூரியின் தலைமை ஆசிரியர் கௌரி மற்றும் அதாவது தொண்டை தனிய கத்தி உங்களை வளர்த்துருக்காங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம தலைமை ஆசிரியர் உரையே ஒரு சான்று. உங்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கம். மற்றும் இந்த கல்லூரியின் குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த மாலை இரவு வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் முக்கியமாக மைனாக்களுக்கெல்லாம் என்னுடைய வணக்கம். மைனாவை பாதுகாத்துக்கிறதுக்காக தனியாக அரங்கம் போட்டு உட்காந்துருக்கிற சுருளிகளுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஈவினிங் வந்தப்புறம் நண்பரும் கல்லூரியின் செயலாளர் அவர்களும் வந்து என்கிட்ட சொன்னாங்க, கொஞ்சம் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுங்க அப்படின்னு. தலைமை ஆசிரியர் அவங்க கௌரி அவங்க கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்களும் வந்து பசங்களுக்கு மோட்டிவேஷனாக அவனுக்கு கொடுங்கன்னு. ஆக்சுவலாக நான் இங்கே வந்தபோது இப்போ நீங்கள் தான் என்ன மோட்டிவேஷன் பண்ணிட்டீங்க. அதாவது என்னை மட்டும் இல்லை, இது மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற கல்லூரிகளுக்கெல்லாம் ஒரு மோட்டிவேஷன் அந்த கல்லூரி திகழ்துங்கிறது நான் இங்கே வந்தோன்னு தெரியுது. ஏன்னா ஒரு கல்லூரியுடைய ஆண்டு அறிக்கை அப்படிங்கிறது வந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம்ல, என்ன செஞ்சோங்கிறத சொல்கிறது ரொம்ப அதுவே எனக்கு பெரிய ஒரு விஷயமா இருந்தது. அப்புறம் சரி, கல்லூரி நிர்வாகம் கல்லூரியில் பசங்க இன்றைக்கி என்னெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சது மட்டும் இல்லாமல், இந்த கல்லூரி இது சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு இந்த மக்களுக்கு என்ன தேவைங்கிறத ஒரு அர்ப்பணிப்போடு செய்கிறது இருக்கு இல்லையா, அதுவே ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷன். அதனால் இந்த கல்லூரிக்கு வந்ததுக்கு நான் பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை வந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக சொல்கிறேன். ஏன்னா நானும் தலைமை ஆசிரியர் பேசிகிட்டு இருக்கும்போது நான் வந்து இந்த கல்வியோட அவசியம் உங்களையெல்லாம் விட எனக்கு தெரியும். ஏன்னா நான் அன்றைக்கி அதை பெருசாக பொருட்படுத்தலை. அப்புறம் நான் சொல்லிக்கிறேன், எனக்கும் இதுதான் ஊர், இங்கே தேவகோட்டை தான் ஊர். அதனால் நம்ம ஊருக்கு வந்ததே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம்தான், கல்லூரிக்கு வந்ததே. நான் ஸ்கூல் படிக்கும்போது ஆக்சுவலாக அவங்க வந்து ஏரியை தான் நோண்டலை, என்னையே நோண்டி எடுத்துருக்குறாங்க. நான் என்னெல்லாம் பண்ணேங்கிறது வந்து அது எதுவுமே பொய் இல்லை, எல்லாமே ஒளிவு முறை இல்லாத உண்மை தான். அதனால் நான் வந்து இங்கே பேசுகிறதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். தகுதியான ஆளாகவும் நான் இருக்கிறேன். நான் ஸ்கூல் படிப்பை வந்து சரியாக படிக்காமல் எனக்கு வந்து சுத்தணும் ட்ராவல் பண்ணுங்கிறது மட்டுமே இருந்தது. அன்றைக்கி நான் கேட்கல. என்னுடைய சகோதரர்கள்லாம் வந்து 2 பேரும் வந்து சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்ட் முடிச்சுட்டு அன்றைக்கி ஒரு பெரிய பதவியில் இருக்கிறாங்க. ஒரு தம்பி வந்து மெடிக்கல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ், அவர் வந்து பெரிய ஒரு நிர்வாகம் பண்ணியிருக்காரு. அவங்கெல்லாம் ரொம்ப சமுதாயத்தில் மக்களுக்கு சேவையாகவும் அதே நேரம் வந்து அவங்களும் ஒரு பெரிய இடத்துல இருக்காங்க. கல்வி ரொம்ப நல்லா படித்தவங்க. அதனால் என் வீட்டுக்கு வரவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா, சொந்தங்கள்லாம் வரும்போது அவன் என்ன பண்ணுறான் ரமேஷ் அப்படின்னு, நான் கூத்துப்பட்டறைக்கு போயிட்டேன், நாடகங்கள் நடிச்சிட்ருக்கேன். அப்போ அவங்க சொல்லுவான், அவன் நாடகம் நடிக்கிறான் அப்படின்னு. என்ன நடிக்கிறான், சீக்கிரம் அவனுக்கு ஏதாவது ஒரு கல்யாணத்தை பண்ணுவி, அப்போ தான் சரியாக வருவான் அப்படின்னு. யாராவது வீட்டில் ஒரு 4 செப்பலை பார்த்தாலே எனக்கு பயம் வந்துடும், இன்றைக்கி எவன் வரப்போகிறான், என்ன சொல்ல போகிறான், நம்மளை என்ன ஓட்ட போகிறாங்க அப்படின்னு. இப்படி தான் இருந்தது. ஆனால் என்னுடைய தகப்பனார் சொன்னார், ஏன்னா அவர் சின்ன வயசுலேயே அவருடைய தகப்பனை இழந்தவர், அவர் தான் உழைச்சி அந்த ஒரு இடத்துக்கு வந்தார். அதனால் அவன் லைஃப்பை தேடிப்பான், அவனுக்கு என்னது கரெக்டுன்னு தெரியுதோ அவன் பண்ணிப்பான்னு எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நான் என் சொந்தங்கள் மட்டும் இல்லை, ஊருக்குள்ளேயே எனக்குன்னு ஒரு அடையாளம் இல்லாமல் ஒரு மரியாதை இல்லாமல் வாழ்ந்தேன்னா, கூத்துப்பட்டறையில் நாடகத்துறையில் சேர்ந்து ஒரு 10 வருடமாக அங்கேயே பயின்று நிறையா இங்கே திருச்சியிலெல்லாம் நிறையா ஸ்கூலில் வந்து நான் வந்து தேட்ரிக்கல் ஒர்க் ஷாப் எடுத்திருக்கேன்.
நிறைய ஸ்கூலில் போயிருக்கேன். அப்போ அந்த ஸ்கூலுக்கு போகும்போது தான் எனக்கு தெரியும். ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக நடிக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப ஆர்வம் வந்து தியேட்டர் மேலே தான். அப்போ தியேட்டர் மேலே ஆர்வம் இருக்கிறதுனால எனக்கு வந்து யுனெஸ்கோ மூலமாக அங்கீகாரம் பெற்ற, யுனெஸ்கோ மூலமாக பிரேசில், அமெரிக்கா இங்கெல்லாம் வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஆனால் அங்கெல்லாம் நான் போகாததுக்கு எனக்கு ஒரு காரணம் என்ன ஆச்சுன்னா, என்னுடைய லாங்குவேஜ், என்னுடைய கல்வி. நான் அங்கே சரியாக படிக்காதது அங்கே தான் வருந்தினேன். என் கூட இருந்தவங்கெல்லாம் செலக்ட் ஆகி வேர்ல்டு டூர் நாடகம் பண்ணாங்க. அது வந்து அவங்க ஒவ்வொரு நாட்டுக்கும் போகும்போது எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்கும். நான் அந்த நாடகத்தில் என்னால் பண்ண முடியலையே, இவ்வளோ இடத்துக்கு போகல. அதுக்கு ஒரே காரணம் என்னென்னா என்னுடைய கல்வி தகுதி. அந்த கல்வியை எங்கே நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, எனக்கு இல்லாதது போது தான் அதோட அருமை தெரிஞ்சுது. ஆனால் இருந்தாலும் நான் எப்படியா சாதிக்கணும்னு கூத்துப்பட்டறையில் இருந்து நான் அங்கேயே பயின்று அங்கேயே நான் ஒரு டீச்சராக ஒர்க் பண்ணேன். ஆக்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரதுக்கு டீச்சிங் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் அதை பார்த்து தான் சினிமாவுக்கு வந்தேன். ஓகே, சினிமாவுக்கு வந்தோம். ஆனால் இது முக்கியமாக சொல்லணும் என்னென்னா, திடீர்னு ஒரு ப்ரோக்ராம், அதில் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் வரும்போது என்னை கூப்பிட்டாங்க. ஏஜிஎஸ் அவர் கல்பா தியாகரம் சார் தான் வந்து அவங்க இதுலேருந்து கூப்பிட்டுருந்தாங்க. நான் உடனே அங்கே போனேன். சரி நான் வரேன் அப்படின்ட்டேன். ஈவினிங் போன போது தான் தெரியுது, அங்கே போனால் கோட் ஷூட்டோட கிட்டத்தட்ட ஒரு 200-300 பேர் இருக்காங்க. எல்லாம் பாதி நார்த் இண்டியன்ஸ், எல்லாம் இங்கிலீஷ் ஹிந்தியில் தான் பேசுகிறாங்க. ஐயோ, நம்ம தப்பான இடத்துக்கு வந்துட்டோமோ. நான் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா ரைட்டு, ஓகே, முன்னாடி போவோம், ஹலோ ஹாய் அப்படின்னு பேசிட்டு வந்துடுவோம் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா இந்தியாவில் இருக்கிற ஆடிட்டர் அசோசியேஷன் அவங்களுடைய மீட்டிங்கு. என்னை வந்து அங்கே என் அண்ணனும் இருக்கார், என் தம்பி அங்கே உட்காந்துருக்காங்க. அந்த இடத்துல எனக்கு சேரை போட்டு நடுவில் நான் உட்காந்துருக்கேன். எனக்கு அந்த உட்காரவே முடியல. எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. என்னென்னா தப்பாக வந்துட்டோம். அப்போ முதல்ல மோகன்ராம் எந்திரிச்சு பேசினார். அவர் சி ஃபார் ஆடிட்டர், சிஏங்கிறதுக்காக வந்து சிக்கு வந்து அவர் நிறைய விதங்களான விஷயங்களை எனக்கு சொல்லிகிட்டு இருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் இங்கிலீஷில் பேசட்டுமா, ஃப்ரெஞ்சில் பேசட்டுமா, ஹிந்தியில் பேசட்டுமா அப்படின்னு. ஆஹா, தப்பான இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டாங்க. இங்கே வந்து யாருக்கும் தமிழ் தெரிஞ்ச ஒரு 10-15 பேர் தான் இருந்திருப்பாங்க. மற்றது எல்லாமே ஒவ்வொரு மாநிலங்கள்லேருந்து வந்தவங்க. அவர் சரி எல்லாருக்கும் தெரிஞ்ச லாங்குவேஜ் நான் இங்கிலீஷில் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். இப்போ கடைசியாக நம்ம செலிபிரிட்டி ஸ்பீச் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டாங்க. எனக்கு என்னென்ன திரும்பி பார்த்தேன், ஓடுறதுக்கு வழி இருக்கா, டக்குன்னு இறங்கி ஓடிடலாம். அப்புறம் யோசித்தேன், சரி ஓடுனா அசிங்கமாக இருக்கும். நம்ம தனுஷ் சார் சொல்கிற மாதிரி தொண்டையில் கட்டி பேச முடியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஆக்ட் பண்ணிவிட்டு என்னால் பெயினாக இருக்குது அப்படின்னு எஸ்கேப் ஆகிடலாம் அப்படிங்கிறதா இருந்தது. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறதுனா நான் பயின்ற ஒரு விஷயம், நான் கூத்துப்பட்டறையில் பயின்ற ஒரு விஷயம், எது இருந்தாலும் அதை சேலஞ்ச் பண்ண கற்றுக்கோ. லைஃப்பில் என்ன இருக்கோ அதை எதிர்த்து போராடணும். அந்த தைரியம் வந்து எனக்கு கூத்துப்பட்டறை கொடுத்தது, என்னுடைய ஆசிரியர் கொடுத்த ஒரு விஷயம். வாங்க அப்படின்னு அப்போ நான் பேச போகும்போது, நான் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஆங்கிலத்தில் பேசணும்னு நினச்சா கூட நான் பேச ஆரம்பித்தா தமிழில் தான் வந்துடும். அதனால் எனக்கு தெரிஞ்ச என்னுடைய தாய்மொழி தமிழ்லே நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன். அப்போ நான் சொன்னேன், என் வீட்டில் இருக்கிற என்னுடைய சகோதரர்கள் அங்கே உட்காந்துருக்காங்க. என்னுடைய சொந்தங்கள்லாம் வந்து என்னை மட்டுமே அலக்களிக்கப்பட்டு சரியாக கல்வி கற்றுக்காமல் இப்படி இருக்கிறானே அப்படின்னு உதாசீனப்படுத்தப்பட்ட ஒரு பையன்தான் இன்றைக்கி சீஃப் கெஸ்ட்டாக வந்து அவங்க முன்னாடி நான் நடுவில் உட்காந்துருக்கேன். அது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்படின்னா இதில் எனக்கு என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா, நான் ஸ்கூலில் என் ஆசிரியர் சொன்னதை கேட்காம, நான் அங்கே படிக்காமல் காலங்கட்டு போன டயத்தில் எனக்கு எது பிடிக்குமோ அதில் நான் முனைப்பெடுத்து அங்கே ஒழுங்காக பயின்றதுனால தான் நான் அந்த இடத்துக்கு வந்தேன். நான் தியேட்டரில் கூத்துப்பட்டறையில் என்னுடைய ஆசிரியர் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதில் நான் ரொம்ப நோக்கத்தோடு இருந்ததுனால தான் அந்த இடத்துல வர ஆரம்பிச்சிது. அப்போ இதுலேருந்து எனக்கு ஒன்று தெரிஞ்சுது, நமக்கு எதை பிடிக்குமோ. ஏன்னா எல்லாரும் என் பிள்ளை வந்து அதை மாதிரி வரணும், இதை மாதிரி வரணும், அதை மாதிரி வரணும். ஆனால் அந்த பிள்ளைக்கு என்ன வரணுங்கிறது இருக்குல்ல, அது தேர்ந்தெடுக்கிற இடம்தான் கல்லூரி.
அப்போது அந்த இடத்துல என்ன வருமோ அதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணி அதுக்கு தீவிரமாக இருந்தால் கண்டிப்பாக நமக்கான ஒரு அங்கீகாரம் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். அது ஒரு பெரிய ஸ்பீச்சாக மாறுச்சு அந்த இடத்துல. என்னுடைய படத்தில் சொல்கிற மாதிரி தான், லவ் பண்ணுங்க சார், லைஃப் நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதே மாதிரி உங்களுக்கு எதை பிடிக்குமோ அதை நீங்கள் லவ் பண்ணி செஞ்சீங்கன்னா உங்கள் லைஃப் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் இந்த ஒரு 15, 16, 18 வருடங்கள் மட்டும்தான் தீர்க்கமாக உழைக்க வேண்டிய இடம். அந்த 18 வருடங்களை உங்களுடைய ஃபோக்கஸை மாற்றாமல் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் உலகத்தில் கல்வி ஒன்று இருந்தால் போதும், எதை வேணால் வாங்கிடலாம், யார் என்ன வேணால் பண்ணிடலாம். அந்த கல்வியை மட்டும் நம்ம ஃபோக்கஸாக இருந்தோம்னா, ஏன்னா இந்த டயத்தில் வந்து ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு விளையாடவும் சுத்தவும் தான் பிடிச்சிருந்தது. எனக்கு கல்வி படிக்க பிடிக்கவே இல்லை. ஆனால் அது நான் இங்கே இப்போ வருந்துறேன். இப்போ என்னுடைய குழந்தைக்கு நான் ஸ்கூலுக்கு போகும்போது நான் எந்த ஸ்கூலில் சேர்க்கணும், ஏன்னா நானே நிறைய ஸ்கூலில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதனால் எந்த ஸ்கூலில் சேர்க்கணுங்கிறத நான் இப்போயே எடுத்து என் குழந்தைக்கு என்ன பிடிக்கும், எனக்கு சில விஷயங்கள் பிடிக்கும், ஆனால் என் குழந்தைக்கு என்ன பிடிக்குங்கிறத, என் குழந்தை இப்போ வந்து 8 வயதாகுது. ஆனால் பரதநாட்டியம் கற்றுக்க ஆரம்பித்த 3வது மாதமே அரங்கேற்றம் பண்ணிட்டான். அது வந்து எல்லாரும் சொன்னாங்க அது ஒரு தெய்வ குழந்தை அப்படின்னு. அவள் அதே மாதிரி இப்போ வந்து MS சுப்புலட்சுமியா அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுல அவள் தான் MS சுப்புலட்சுமியா நாடகம் பண்ணிகிட்ருக்கா. அதுவும் ப்ரொஃபஷ்னல், வெறும் ஸ்கூல் ட்ராமா இல்லை, ப்ரொஃபஷ்னல் தியேட்டரில் அவங்க 30 வருடம் 40 வருடம் நடித்த நடிகர்கள்லாம் இருக்கிற இடத்துல அவள் ஸ்டேஜில் ஏறி பண்ணும்போது எனக்கு ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அங்கே வந்து ஒருத்தங்க கேட்குறாங்க, அந்த குழந்தை யார், ரொம்ப பிரமாதமாக பண்ணுறா, நீ யாருமா, அவளுக்கு சுற்றி போடுங்க அப்படின்னு. அப்போ என் மனைவி சொல்கிறா, அவள் வந்து என் பொண்ணு, அவங்க அப்பா யார் தெரியுமா அப்படின்னு சொல்கிறான். அவங்க ஒரு ரிப்போர்ட்டர். அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, அப்பா யாருன்னா யார் அப்படின்னா, இவர் தான். அப்படியா, நீங்கள் ஆக்டரா, என்ன படம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. எனக்கு இப்போ ஃபஸ்ட் டைம் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். நான் ஆக்டர், ஆமாம் நிறைய படம் பண்ணியிருக்கேன். அப்படியா, என்னவா பண்ணியிருக்கேன், இல்லை நான் ஹீரோவாக நிறையா பண்ணியிருக்கேன். எவ்வளோ படம், என்ன படம், பார்த்ததே இல்லை. இத்தனைக்கும் அவங்க ரிப்போர்ட்டர், ஹிந்துவில் இருக்காங்க, ரிப்போர்ட்டர் அவங்களுக்கு தெரியல. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி மைனா அதெல்லாம் ரொம்ப ஹிட்டான மூவி அப்படின்னு. அப்படியா, சரி, நான் வந்து உங்கள் பொண்ணு நடித்ததை பார்த்தோம்னா உங்கள் பொண்ணுக்காக உங்கள் படம் பார்க்குறேன். எல்லாரும் என் மனைவி என்ன நினச்சான்னா இன்னார் மக அப்படின்னு சொல்லாமல் தான் நான் வந்து அவளுடைய அப்பாங்கிறது தான் அங்கே தெரியப்பட்டது. இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏன் இதை நான் சொல்ல வரேன்னா, அவள் அவ்வளோ திறமைசாலிங்கிறதை தாண்டி அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு நம்ம கொடுக்கறது இல்லையா நோக்கம். அதில் நீங்கள் அவங்கள நான் இருக்கேன்னு சொன்னால் போதும். அதைத்தான் இந்த கல்லூரி செய்து நான் நம்புகிறேன். ஏன் அப்படின்னா, இவங்க வந்து இவ்வளவு நேரம் இதில் விருது வாங்கினவங்களுக்கெல்லாம் நான் என்னோடய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். விருது வாங்க போகிறவங்களுக்கு என்னுடைய அட்வான்ஸாக வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். ஏன்னா இப்போ என்கிட்ட எவ்வளவோ படங்களுடைய போஸ்டர்ஸ் வந்து டெய்லி தியேட்டர் வெளியில் ஊருக்கு போனால் ஏதோ போஸ்டர் இருக்கும், இல்லை பேப்பரில் வந்தால் இருக்கும், இல்லை ரீல்ஸ் ஓப்பன் பண்ணால் போஸ்டர்ஸ் வரும், ஏதாவது ஒன்று வரும். ஆனால் அதெல்லாம் எனக்கு பெருமையாக இல்லை. நான் ஸ்கூலில் படிக்கும்போது அப்போ எனக்கு கராட்டேயில் வந்து ரொம்ப ஆர்வம் ஜாஸ்தி. அப்போது நான் வந்து கராட்டேயில் பிளாக் பெல்ட்டு டோர்னமெண்ட்டில் ஃபைட் பண்ணி நான் ஃபைட் பண்ணி வாங்கினேன். அது கோவில்பட்டியில் ஃபைட் பண்ணி, அது வந்து எனக்கு நான் சின்ன வயசில் இருக்கும்போது பேப்பரில் ஃபோட்டோஸ் வந்தது, அந்த கப்பை எடுத்துகிட்டு. அந்த ஃபோட்டோவை நான் இப்போயும் என்னுடைய, அது ரொம்ப கிட்டத்தட்ட நான் சொல்கிறது ஒரு 30 வருடம் ஆயிடுச்சு. அந்த பேப்பரில் வர அந்த ஃபோட்டோ வந்து நான் என்னுடைய டைரியில் வச்சுருக்கேன். அதை பார்க்க அவ்வளவு சந்தோஷம். அந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னா, இப்போ வந்தது பார்த்தீங்களா, ஹோர்டிங்கில் வந்து ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுடைய ஃபோட்டோஸ், அவங்க சாதனை பண்ணதெல்லாம் எடுத்து காட்டுறாங்களே, இதெல்லாம் உங்களுக்கு இப்போ எவ்வளவு இருக்குதோ இல்லையோ, இன்னும் ஒரு 10 வருடம் காட்டும் போது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ உங்களுடைய சகோதரர்களுக்கோ உங்களுடைய நண்பர்களுக்கோ காட்டல, நான் இந்த கல்லூரியில் படித்தேன், இப்போ இது வாங்கினேன் அப்படிங்கிற அப்போ சொல்கிற சந்தோஷம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதனால இது ஒரு மோட்டிவேஷன் தான், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா வெறும் சொல்லாமல் அவங்களுடைய ஃபோட்டோஸை வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து இதில் பங்கேற்காதவங்களாம் இருக்காங்களே, அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆர்வத்தை தூண்டும். ஏன்னா யாருமே திறமை இல்லாதவர்கள் இல்லை, எல்லாரும் திறமைசாலி. ஆனால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான திறமைகள் இருப்பீங்க. அது என்னங்கிறத நீங்கள் கண்டுபிடிச்சி எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்களோ இருங்க. ஆனால் அதை விட முக்கியம், நீங்கள் இங்கே வர காலையில் 2 மணி 3 மணி நேரம், ஈவினிங் 2 மணி நேரம்னா இந்த 5 மணி நேரம் தான் உங்களோட ஃபோக்கஸை இங்கே கொடுக்க போகிறீங்க. அந்த ஃபோக்கஸை இங்கே கொடுத்தீங்கன்னா
கண்டிப்பாக உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப மிகச்சிறப்பாக இருக்கும். அது எனக்கு இங்கே பார்த்தோன்னே தெரியுது. ஏன்னா நீங்கள் மித்தவங்களுக்கு வரவேற்பு கொடுக்குற விஷயமும் நீங்கள் உட்கார்ந்துருக்கிற ஒரு சுருளிகளுக்கெல்லாம் ரொம்ப நன்றி. பிரமாதமாக ரொம்ப. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கல்லூரிக்கு வந்திருக்கையில் இவ்வளவு அழகாக அமைதியாக அன்பாக உட்காந்துருக்கீங்க பார்த்தீங்களா, ரொம்ப பியூட்டிஃபுல். உங்களை பார்க்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு காலேஜில் வந்து இருக்கையில் ஒரு எங்கேயாவது இருக்கையில் வேறு மாதிரி ஒரு விஷயம் அப்படி மூவ் ஆகும். அது சந்தோஷம்தான், தப்புன்னு சொல்ல வரல, சந்தோஷம்தான். ஆனால் அவ்வளவு அழகாக உட்காந்துருக்காங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு கல்லூரியில் என்னை கூப்பிட்டதுக்கு வெங்கட் சார் உங்களுக்கு தான் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இது வந்து சும்மா வந்தேன் 4 வார்த்தை இதுவாக பேசிட்டு போகணும் அப்படின்னு வரல. உண்மையிலே நான் பெருமைப்படுறேன். கண்டிப்பாக இங்கேருந்து நான் தான் சில விஷயத்தை எடுத்துகிட்டு போகிறேன், அது உண்மை. ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக நிறைய ஒரு மோட்டிவேஷனாக உங்கள்கிட்ட பேசணுங்கிற ஐடியாலாம் இருந்தது. ஆனால் இங்கே பார்க்க வந்தப்புறம், இதை பார்த்ததுக்கப்புறம் நான் மோட்டிவேஷன் ஆகிட்டேன். ஏன்னா கல்லூரி வந்து வெறும் மாணவர்கள் உற்சாகப்படுத்தி அவங்க அறிவை தயார்படுத்தி அனுப்புறது மட்டும் எங்கள் வேலை இல்லை. இவங்க வெளியில் போனாலும் எப்படி பார்த்துக்கணும்னு சுற்றி இருக்கிற சுத்தத்தை பார்க்குறது இருக்குது பார்த்தீங்களா, இந்த மக்களுக்கு என்ன தேவைன்னு செய்கிறது பார்த்தீங்களா, அது உங்களை அறியாமலே உங்களுக்குள்ளே ஏறுற ஒரு விஷயம். எப்படின்னா பெற்றவங்கள மாதிரி தான் பிள்ளைங்க இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தான் இங்கே படித்தவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளியில் போகையில் நீங்கள் என்ன தான் சம்பாதிச்சு என்ன தான் வாழும்போது இருந்தாலும் இந்த மக்களுக்கு நம்மளை சுற்றி இருக்கிற இந்த நாட்டுக்கு நம்ம என்ன செய்ய போங்கிறது உங்களை அறியாமலேயே ஒரு தூண்டுகோல் மாதிரி தான் நான் இதை பார்க்குறேன். உண்மையில் சுப்பிரமணியன் சார் ரொம்ப பெருமையாக இருக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு வேலையை செஞ்சுருக்கீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து தண்ணியோட கஷ்டம் வந்து என் ஊருக்கு அங்கிட்டு தெரியும், தேவகோட்டைக்கு அங்கிட்டு. ஆனால் அதோட ரொம்ப தெரிஞ்சது மெட்ராஸுக்கு போன அப்புறம் தான் தண்ணியோட கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்போது இந்த நீர்நிலையை பற்றி நீரோட ஆதாரம் என்னவா தேவைங்கிறதுக்கு நீங்கள் இறங்கி வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா, அது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. இது வந்து ஒரு கவர்மெண்ட்டு மட்டும் இல்லை, இது இந்த தமிழ்நாடே இறங்கி செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அது ரொம்ப அழகாக வந்து சின்னதாக ஒரு கல்லூரியிலேருந்து மாணவர்களை வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு இன்னொருத்தோட பங்களித்து செய்கிறதுங்கிறது அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். ஒரு அற்புதமான, நான் கோவில் அங்கே பார்த்துட்டேன், ஆனால் கோவில் அங்கே மட்டும் இல்லை, இது ஃபுல்லாகவே கோவிலாக தான் பார்க்குறேன், உங்களை கடவுளாக தான் பார்க்குறேன். ரொம்ப அற்புதமான விஷயத்தில் என்னை அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் கலை நிகழ்ச்சியெலாம் இருக்குது, அங்கேருந்து பார்க்குறேன். தேங்க்யூ சார், நன்றி. தமிழ் ஐயா தானே ரொம்ப அற்புதமாக அவர் தொகுத்து வழங்கினது இருக்கு இல்லையா, அந்த நிதானம், அதாவது அந்த தமிழ் ஆசிரியருக்கு ஒரு நிதானம் இருக்கும், அந்த நிதானம் ரொம்ப அற்புதமாக இருந்தது. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஐயா. கண்ணால நீ சிரிக்காத